Hi all, welcome to part 3 வீடியோ. இதுல நம்மோட ஐடியலி இல்லாம ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி ஐடியோட நம்ம எப்படி வந்து கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஜஸ்ட் டைப் பைசாம் டவுன்லோட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி நெறைய ஐடியாஸ் இருக்கு. உங்களோட பைத்தன் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐடியலி நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் பார்ட் 2 வீடியோல. அண்ட் தென் அத தவிர்த்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பைசாம் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர்ல பண்ணலாம். அதுக்கப்புறம் அதே மாரி விஷுவல் ஸ்டுடியோ கோட், விஎஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க வந்து கோட் பண்ணலாம். அண்ட் தென் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல பைத்தன் மட்டும் இல்ல. நம்ம வேரியஸ் லாங்குவேஜஸ், புரோகிராமிங் லாங்குவேஜஸ் வச்சு நம்ம பண்ணலாம். லைக் HTML, CSS அதெல்லாம் கூட பண்ணலாம். PyScriptர்ன்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இதெல்லாம் வந்து பைத்தனுக்காக. ஸோ நான் யூஸ் பண்றது பைசாம். ஐ ஹாவ் ஆல்ரெடி டவுன்லோடட் இட். ஸோ பைசாம் டவுன்லோட்னு போனீங்கன்னா JetBrains அப்படின்ற ஒரு வெப்சைட் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாப்லயே உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட் டவுன்லோட் பைசாம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஐடிக்கு போயிட்டு உங்களுக்கு இட் வில் ஷோ திஸ் கம்யூனிட்டி வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு ஒண்ணு காமிக்கும். நீங்க அத வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஆஸ் யூசுவல் செட்டப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் இட். ஸோ பைசாம்ல நம்ம எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் காமிக்கிறேன். அண்டில் தட் ஸ்டே டியூன். பை.